பொதுவாக ஜிம்முக்கு போகிறவங்க கார்டியோ பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணணுமா இல்லை ஒர்க் அவுட் பண்ணிட்டு கார்டியோ பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஜிம்முக்கு வந்து ஒரு கேட்டகரி பீப்புள் மட்டும் போகிறது இல்லைங்க, நிறைய கேட்டகரி பீப்புள்ஸ் போகிறாங்க. ஸோ ஈச் கேட்டகரிக்கு வந்து எந்த மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணணும், கார்டியோ பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணுமா, ஒர்க் அவுட் பண்ணிட்டு கார்டியோ பண்ணுமா அப்படிங்கிறத ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷனோட நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ எல்லோரும் முழுசாக பாருங்கள். ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர் போய் ரீச் ஆகும். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஜென்ரலாக ஜிம்முக்கு போனோம்னா கார்டியோ அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு தான் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. உங்களுடைய இன்ஜுரிஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். சேம் டைம் வந்து உங்களுடைய ஒர்க் அவுட்டில் வந்து நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். கார்டியோ பண்ணும்பொழுது பாடி வந்து ஒரு வார்ம் ஆகி ஸோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ கார்டியோ பண்ணுறது, என்ன மாதிரி கார்டியோ பண்ணணும், யாருக்கு எவ்வளோ பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஜென்ரலாக ஜிம்முக்கு போகிறவங்க சில கேட்டகரிஸ் இருக்காங்க. பாடி பில்டிங் பண்ணுறவங்க இருக்காங்க. சில பேர் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்க இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பர்டிகுலராக ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோக்கமும் இருக்காது, எல்லோரும் ஜிம்முக்கு வராங்கன்னு சொல்லி நானும் ஜிம்முக்கு வரேன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸர் பீப்புள் இருப்பாங்க. ஏதாச்சும் வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் இருக்கும். ஸோ அதுக்காக டாக்டர் வந்து ஏதாச்சும் ஜிம்முக்கு போக சொல்லியிருப்பாங்க. அதுக்காக சில பேர் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் பீப்புள் இருக்காங்க. சயின்டிஃபிக்காக எனர்ஜி சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாடியில் எனர்ஜி வந்து ரெண்டு ஃபார்மில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஒன்று வந்து கிளைகோஜன், இன்னொன்று வந்து ஃபேட். கிளைகோஜன் ரிசர்வ்ங்கிறது ஒரு ஆவரேஜ் பர்சனுக்கு வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ ஃபேட் பர்சன்டேஜுங்கிறது பர்சன்ட் டு பர்சன்ட் மாறும். ஸோ ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃபேட் பர்சன்டேஜ். சில பேர் குண்டாக இருக்கிறவங்களுக்குனா ரொம்ப ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். அது 10 to 40% வேரி ஆகும். பட் இந்த கிளைகோஜன் ரிசர்வ்ங்கிறது ரொம்ப லிமிட்டடாக இருக்கிறதுனால இந்த கிளைகோஜன் ரிசர்வ் வந்து எப்போ டெப்ளீட் ஆக ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேட் வந்து டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபேட் பர்னிங் வந்து அதுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம ஜிம்முக்கு போகிறவங்கள ஃபஸ்ட்டு கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா பாடி பில்டிங், அப்புறம் வந்து ஃபேட் லாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய கிளைகோஜன் ரிசர்வ்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ இன்டென்சிட்டி கார்டியோ பண்ணணும். அப்போது பாடி வந்து வார்ம் ஆயிரும். ஸோ கிளைகோஜன் ரிசர்வ்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த கிளைகோஜன் ரிசர்வ்ஸ் வச்சு அவங்களுடைய ஒர்க் அவுட்ஸ் வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஒர்க் அவுட் பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது அவங்க என்ன பிளான் பண்ணிட்டு வராங்களோ அந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து சூப்பராக பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து பைசப்ஸ் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். பைசப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செட் பண்ணி முடித்ததும் அந்த பர்டிகுலர் பைசப் மசிலில் உள்ள கிளைகோஜன்ஸ்லாம் வந்து டெப்ளீட் ஆயிரும். ஸோ அதனால் அந்த மசில் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிரும். ஸோ ஒரு 1 to 2 மினிட்ஸ் அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கும் பொழுது அந்த கிளைகோஜன்ஸ் வந்து மறுபடியும் வந்து ரீஃபில் ஆகும். இப்போ எப்படி நடக்கும், கிளைகோஜன் வந்து ஏடிபியாக மாறி அப்புறம் ஏடிபியாக மாறி அதுலேருந்து வந்து பாஸ்பேட் ரிலீஸ் ஆகி எனர்ஜி வந்து கிடைக்குது. ஸோ அந்த ஏடிபி வந்து மறுபடியும் வந்து ஏடிபியாக மாறினது மறுபடியும் ஏடிபியாக மாறிடும். மாறி மறுபடியும் வந்து கிளைகோஜன் ரிசர்வ்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து அடுத்த செட் வந்து அவங்களால நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கிளைகோஜன்ஸ் வந்து டெப்ளீட் ஆகி மறுபடியும் ரீஃபில் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போது இவங்களுடைய கிளைகோஜன்ஸ் வந்து இவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இருக்கிற கிளைகோஜன் ரிசர்வ்ஸ் வச்சு அவங்க வந்து அவங்களுடைய ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே பக்காவாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். வேறஸ் அவங்க ஃபஸ்ட்டு கார்டியோ வந்து ஒரு 20 மினிட்ஸ் இன்டென்ஸ் கார்டியோ ஏதாச்சும் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 20 மினிட்ஸ்லேயே அவங்களுடைய டோட்டல் கிளைகோஜன் ரிசர்வ்ஸும் டெப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக வர்றாங்க அப்படின்னா அப்போது அவங்களுக்கு தேவையான இமிடியேட் எனர்ஜி சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஃபேட் வந்து டிசால்வ் ஆகி அதுலேருந்து எனர்ஜி கிடைக்கிறது வந்து டைம் ஆகும். ஸோ அதுக்குள்ளேயே அவங்க வந்து டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஃபேட் லாஸு ப்ளஸ் வந்து மசில் பில்டிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து 5 to 10 மினிட்ஸ் ரொம்ப லோ இன்டென்சிட்டி கார்டியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். அவங்க வந்து 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கார்டியோலாம் பண்ணிவிட்டு போய் ஒர்க் அவுட் பண்ணோன்னா அவங்க ஒர்க் அவுட்டில் வந்து எஃபிஷியன்சி இருக்கவே இருக்காது. ஸோ அப்போது அவங்களால வந்து ஒர்க் அவுட் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த ஒர்க் அவுட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதனால அவங்க நினச்ச ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. வேறஸ் வந்து அடுத்த கேட்டகரி சொன்னோம். ஸோ எந்த ஒரு எய்மும் இல்லாமல் வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் நம்ம வந்து லிஸ்ட்லேயே வச்சுக்க முடியாது. அவங்க எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க பல வருஷமாக ஜிம்முக்கு வந்துகிட்டு இருப்பாங்க, ஒரே மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அவங்க பாட்டு வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸ்பெஷல் பீப்புளுக்கு வந்து அவங்களுக்கு என்ன டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்களோ அவங்க அந்த மாடலில் பண்ணலாம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஜிம்முக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் ஒரு பிளான் வச்சுக்கணும். உங்களுக்கு
நீங்கள் எதுக்காக ஜிம்முக்கு போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேட்டகரைஸ் பண்ணணும். கேட்டகரைஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க, அப்போது என்ன மாதிரி வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும், என்ன மாதிரி கார்டியோ பண்ணணும், அது எப்போ பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணலாம். அப்போ தான் வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ஃபேட் லாஸ் பண்ணணுன்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ இன்டென்சிட்டி கார்டியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மசில் ட்ரைனிங் பண்ணுறீங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ ஸ்லோ இன்டென்சிட்டியில் கார்டியோ மறுபடியும் பண்ணணும். அப்போ பண்ணும்போது உங்களுடைய கிளைக்கோஜன்ஸ் எல்லாமே டோட்டலாக டெப்ளீட் ஆகி உங்கள் பாடி ஃபேட் மெட்டபாலிசம் போகிறதுக்கான ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபேட் வந்து மெட்டபாலிசம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு கேட்டகரி மசில் பில்டிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஃபேட் லாஸ் இவங்க எல்லாருமே வந்து சும்மா ஒரு 5 to 10 மினிட்ஸ் கார்டியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். அதுவும் மார்னிங்கில் போகிறவங்க மட்டும்தான். ஈவினிங்கில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுவும் தேவையில்லை. ஏன்னா உங்கள் டே ஃபுல்லாக வந்து பாடி வந்து ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நேராக போய் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணிடலாம். மார்னிங்கில் போகிறவங்களுக்கு தூங்கி எழுந்திரிச்சதுமே அவங்க ஜிம்முக்கு போகிறதுனால அவங்க வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ இன்டென்சிட்டி கார்டியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணலாம். மற்றவங்க எல்லாமே வந்து எப்போ வேணாலும் கார்டியோ பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சயின்டிஃபிக்காக கார்டியோ எப்போ பண்ணால் என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்குங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு முக்கியமான டிப்ஸோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். மிக்க நன்றி.